வேதிகா ரிப்போர்ட்ஸூடாக இணைந்திருக்கிறோம். உலகில் நடைபெறும் மிக முக்கியமான விடயங்களை சுருக்கமாக உங்களிடத்தில் வெகு விரைவாக கொண்டு வருகிறோம். ஆகவே எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகிறவர்கள் யாராவது இருந்தால் முதலில் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடுகின்ற காணொளிகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். இன்றும் மிக முக்கியமான காணொளியோடு இணைந்திருக்கிறோம். மத்திய கிழக்கு நாடான காசாவில் போர் உக்கிரமடைந்திருக்கிறது. இஸ்ரேல் வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு பலஸ்தீனியர்களை மிக கொடுமையாக மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்து வருகிறது. 2009ஆம் ஆண்டு இலங்கையின் முள்ளிவாய்க்கால் பகுதியில் எப்படி ஒரு இனவழிப்பு படுகொலை நடந்ததோ அதே போன்ற ஒரு சம்பவம் தான் இந்த காசா பகுதியில் பலஸ்தீன மக்களுக்கு நடைபெற்று வருகிறது. தற்பொழுதும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குழந்தைகள் பட்டினியால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். இத்தனை மாதங்கள் இத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. இன்றும் இந்த வல்லரசு நாடுகள் தங்களை மனிதநேயவாதிகளாக காட்டிக் கொண்டிருப்பவர்கள் கருத்துக்களை மட்டும்தான் கூறுகிறார்களே தவிர ஒரு வல்லரசு நாடுகளை விட ஒரு சிறிய நாடான மத்திய கிழக்கில் இருக்கும் ஒரு சிறிய நாடான இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கு யாரும் முன்வரவில்லை. இந்த இஸ்ரேலை கட்டுப்படுத்துவதற்கு யாருக்கும் திராணி இல்லை. ஆகவே இஸ்ரேல் தான் நினைத்தபடி மூர்க்கத்தனமாக ஒரு அப்பாவி பொதுமக்கள் மீது மூர்க்கத்தனமான தாக்குதலை மேற்கொண்டு வருகிறது. ஆனாலும் இந்த பலஸ்தீன மக்களுக்காக இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறுபட்ட அமைப்புகள் தொடர்ந்தும் தங்களுடைய ஆதரவுகளை எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தெரிவித்து வருகிறார்கள். விளையாட்டு நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, ஏனைய நிகழ்வுகளாக இருந்தாலும் சரி, இந்த பலஸ்தீன மக்களுக்கான தங்களுடைய ஆதரவுகளை அவர்கள் நிரூபித்து வருகிறார்கள். இப்படி ஒரு சம்பவம் தான் இலங்கையிலும் நடைபெற்றிருக்கிறது. இலங்கை கால்பந்தாட்ட வீரர் ஒருவர் உதைபந்தாட்ட போட்டியின் போது பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு தெரிவித்ததற்காக தற்பொழுது அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனத்தினாலும் அவருக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. இலங்கை தேசிய கால்பந்து வீரரான முகமது தில்காம் ப்ரே ஃபார் பலஸ்டீன் என்ற செய்தியுடன் அவரது உடை காட்டியதற்காக சர்வதேச கால்பந்து ஆணையத்தால் $2000 அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் தன்னுடைய உடையில் ப்ரே ஃபார் பலஸ்டீன் என்ற ஒரு வாசகம் எழுதி அதை காண்பித்ததற்காகத்தான் $2000 அவருக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஜூன் 10 கொழும்பு ரேஸ் கோர்ஸ் மைதானத்தில் நடைபெற்ற AFC ஆசிய கோப்பை 2027 தகுதி சுற்றி போட்டியில் இலங்கை 3-2 கோல் கணக்கில் தைபேயை தோற்கடித்திருந்தது. இந்த போட்டியின் முடிவில் மாற்று வீரராக இருந்த தில்காம் ப்ரை ஃபார் பலஸ்டீன் என்ற வாசகத்தை காண்பித்திருந்தார். இதனால் FIFA மற்றும் ஆசிய கால்பந்து கூட்டமைப்பினால் தில்காமுக்கு நேரடியாக அபராத அறிவிப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது. இது இலங்கை கால்பந்து சம்மேளனத்தை கடந்து நேரடியாக தில்காமுக்கு அனுப்பப்பட்டு அரசியல் விவகாரங்களை விளையாட்டு மையங்களில் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தி இருக்கிறது. FIFA ஒழுக்க குறியீட்டின்படி அதிகாரப்பூர்வ போட்டி அல்லது நிகழ்வுகளில் அரசியல் மத தனிப்பட்ட வாசகங்களை காட்டுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது போட்டிக்கு பிறகாக நிகழ்ந்தாலும் கூட அது தடை செய்யப்பட்டிருக்கிறது. FFSL தலைவர் ஜால்வார் உமர் கூறுகையில், இது சம்மேளனத்தால் அங்கீகரிக்கப்படாத செயல்களில் ஒன்றாகும். சர்வதேச ஒழுக்க சட்டங்களை மீறுகிறது. அதே போன்று இந்த வாசகத்தை காண்பித்த தில்காமுக்கு எதிராக உள்நாட்டு ஒழுக்க நடவடிக்கைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். மற்றவர்களுக்கு இது தில்காம் எடுத்த துணிச்சலான மற்றும் நீதிக்கான ஒரு நடவடிக்கை என்று பாராட்டப்படுகிறது. உண்மையில் மத்திய கிழக்கு நாடுகளில் யுத்தம் என்ற பேரில் இடம்பெற்று வரும் இந்த கொடூரமான இனப்படுகொலையை பலஸ்தீன மக்கள் பட்டினியால் யுத்தத்தால் கொல்லப்படுவதை பொறுத்து கொள்ள முடியாத இவர் போன்ற பல மனிதநேயவாதிகள் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் பலஸ்தீன மக்களுக்கு ஆதரவான ஆதரவு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு நேர்மையான மனிதநேயம் மிக்க ஒரு விளையாட்டு வீரர் இந்த பலஸ்தீன மக்களுக்காக தன் கடவுளை வேண்டுவதாக கடவுளை வேண்டுங்கள் என்று ஒரு வாசகம் மூலம் தெரிவித்ததை ஒரு குற்றமாக நினைத்து இந்த விளையாட்டு வீரருக்கு தற்பொழுது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை கால்பந்தாட்ட சம்மேளனமும்
நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. ஆகவே ஒரு மனித நேயத்திற்கு குரல் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் இந்த உலக நாடுகளில் இருக்கிறது என்பதனை நினைக்கும் பொழுது மிக கவலையாக இருக்கிறது. பட்டினியாலும் போராலும் கொல்லப்பட்டிருக்கும் மக்களை இந்த வல்லரசு நாடுகள் காப்பாற்ற வேண்டும். அவர்கள் காப்பாற்ற தவறுகின்ற போதுதான் பொறுத்து கொள்ள முடியாத ஒவ்வொரு மனிதநேயமிக்க ஒவ்வொரு மனிதனும் பல எதிர்ப்புகளையும் தாண்டி குரல் கொடுக்கின்றார்.